ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் மற்றும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் தனித்தனியாக அதிமுக விழாவை கொண்டாடினார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம். குணசேகரன், என்ன விழா, யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? நிச்சயமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி அணியினர் தான் தற்பொழுது தனித்தனியாக இந்த அதிமுக தொடக்க நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். 54வது இந்த அதிமுகவினுடைய தொடக்க நாள் விழாவிற்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கச்சேரி மேட்டில் எம்ஜிஆர் சிலை அருகே இன்று கொண்டாடுவதற்காக செங்கோட்டையன் திட்டமிட்டிருந்தார். அதே போன்று எடப்பாடி அணியினரும் அதே இடத்தில் நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்துடன் கூடிய பேனர்களை நேற்றிரவு வைத்திருந்தனர். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்துடன் கூடிய பேனர்களை வைப்பதற்கு செங்கோட்டையன் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நேற்று இரவு இதில் போலீசார் தலையிட்டு அந்த அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அப்புறப்படுத்தினர். இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலையில் செங்கோட்டையனுக்கும் அதே போன்று எடப்பாடி தரப்பினரும் தனித்தனியாக மாலை அணிவிப்பதற்காக அனுமதி கேட்டிருந்தனர். இரு தரப்பினருக்குமே தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன்படி செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களுடன் வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதற்கு பிறகு எடப்பாடி தரப்பினர் அங்கு வந்து நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ எஸ் ரமணிதரன் ஆகியோர் தலைமையில் தனியாக இந்த விழாவை கொண்டாடினார். அவர்கள் ஏற்கனவே நேற்று அகற்றப்பட்ட பேனர்களை எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்துடன் மீண்டும் கொண்டு வந்து அதே இடத்தில் வைத்து நிகழ்ச்சிக்கு தனியாக அவர்கள் அந்த இடத்தில் ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை தனியாக அவர்கள் கொண்டாடினர். ஒரே இடத்தில் அடுத்தடுத்து தனித்தனியாக இரு தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடியதால் அந்த அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் தடுப்பதற்காக போலீசாரும் அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து குவிக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த மாதம் 5ஆம் தேதி இந்த அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததற்காக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகளை பறித்து அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். அதற்கு பிறகு இரு தரப்பினருமே தனித்தனியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து திரும்பியிருந்தனர். அதனை தொடர்ச்சியாக இந்த கருத்து வேறுபாடு என்பது முற்றியிருந்த சூழ்நிலையில்தான் சட்டமன்றத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதையும் தவிர்த்து வந்தார். அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் பங்கேற்காமல் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுகவினுடைய 54ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழாவையும் இரு தரப்பினருமே தனித்தனியாக தற்பொழுது கொண்டாடி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.